ஃபெனுக்ரீக் மைக்ரோக்ரீன்ஸில் இருக்க soluble ஃபைபர் கேலக்டோமேனின் நம்ம கட்டில் வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணுது. டைஜஷனை டிலே பண்ணி நம்மளோட கார்போஹைட்ரேட்டோட அப்சார்ப்ஷனும் டிலே பண்ணுறதுனால நம்ம போஸ்ட்டு ஃபுட் வந்து நமக்கு ஸ்பைக் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ சுகர் லெவல்ஸ் வந்து எப்போ வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் நடக்குமோ அப்போ தான் இன்னும் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பைக்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த ஃபெனுக்ரீக்கோட மைக்ரோக்ரீன் அந்த ஸ்பைக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா நம்மளோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணி வயிறை வந்து எப்போவுமே வந்து ஃபில்லாக வந்து வச்சுக்குது. இதில் இருக்க பாலிஃபினால்ஸும் சாப்போனின்ஸும் இன்சுலினுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்து நம்மளோட அந்த குளுக்கோஸை நம்மளோட மசில் செல்லுக்கும் நம்மளோட லிவருக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டிஸ்லாம் இதில் இருக்கிறதுனால டெய்லி பேஸிஸில் ஃபெனுக்ரீக் மைக்ரோக்ரீன்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸை வந்து செக்கில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால டயபெட்டிஸில் வர காம்ப்ளிகேஷனையும் இதால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ டெய்லி டோசேஜ் ஆஃப் ஃபெனுக்ரீக் வந்து டயபெட்டிஸ் பீப்புளுக்கு இஸ் அ மஸ்ட்.